ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கமலூஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான சேவரி கொழுக்கட்டை. இது மஷ்ரூம் அண்ட் பன்னீர் வச்சு சைனீஸ் டம்ப்ளிங்ஸை நம்ம இந்தியன் ஸ்டைலில் மாற்றி செஞ்சுருக்கோம். இப்போ இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கும் மஷ்ரூம்ஸ் எல்லாம் நல்லா கழுவி மண்ணெல்லாம் போக அலசி எடுத்து வச்சுக்கணும். எடுத்துட்டு சின்ன சின்ன பொடியாக பீசஸாக கட் பண்ணி தண்ணி இல்லாமல் நல்லா பிழிச்சு எடுத்து வச்சுக்கணும். ஸோ ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு அதில் பொடியாக நறுக்கின வெங்காயம் ஒன்று சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். பொடியாக நறுக்கின பச்சை மிளகாவும் சேர்த்து வெங்காயமும் நல்லா வதக்கணும். ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக கொஞ்சம் நல்லா வதங்கினதும் நம்ம நறுக்கி வச்ச பொடி ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் அதையும் சேர்த்து அது கூட வதக்கிக்கணும். ஆனியன் எல்லாம் நல்லா வதங்கினதும் அந்த மஷ்ரூமையும் சேர்த்து தண்ணி போக ட்ரை ஆகிறது வரைக்கும் அதையும் வதக்கி எடுத்துக்கணும். பெப்பரும் சால்ட்டும் சேர்த்து வதக்கணும். இப்போ தான் சால்ட்டு போடணும், இல்லைன்னா அது தண்ணி விடும். அதுக்கப்புறம் துருவின பன்னீர் 1 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின குடமிளகா, மிச்சம் இருக்கிற அந்த ஸ்ப்ரிங் ஆனியன் எல்லாம் சேர்த்து அந்த ஒயிட் பார்ட் ஆஃப் த ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்து முதல்ல வதக்கிக்கணும். வதங்கினதும் கொத்தமல்லி தழை கொஞ்சம் 1 ஸ்பூன் எள்ளு இவ்வளோ சேர்த்து கிளறி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. இப்போ ட்ரை ஆன இந்த மசாலாவை நம்ம எடுத்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ இன்னொரு பேனில் நம்ம ஒரு கப் தண்ணி கொதிக்க வைக்க போகிறோம். கொதிக்க வச்சுட்டு அதில் கொஞ்சம் உப்பும் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் ஊற்றிருக்கேன். அப்போ தான் மாவு சாஃப்டாக வரும். ஸோ 1 கப் ரைஸ் ஃப்ளாருக்கு 1 கப் தண்ணி சேர்த்து நம்ம இதை பிசைகிறோம். ஸோ அது தண்ணி நல்லா கொதித்ததும் அதை மாவை அதில் கிளறி அடுப்பை நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். போட்டு நல்லா கிளறி எடுத்துட்டு அதை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஆறினதும் கையை போட்டு நல்லா பிசையலாம், இல்லைன்னா சூடாக இருக்கும். மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டு ஸோ இது மாதிரி நல்ல பெரிய ஷீட்டாக பருத்திட்டு சின்ன சின்ன ரவுண்ட்ஸாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி பரத்துறதுக்கு வரும். அந்த ஒரு ரவுண்டு டிஸ்க் எடுத்துட்டு அதில் பூர்ணம் 1 ஸ்பூன் வச்சு ஓரமெல்லாம் மெதுவாக ப்ரெஸ் பண்ணி மசாலா வெளியில் வராமல் நம்ம எல்லா கொழுக்கட்டையும் இது மாதிரி செஞ்சு வச்சுக்கணும். கையிலையும் செஞ்சுக்கலாம், இல்லை நீங்கள் மோல்டில் கூட டிசைன் ஏதாவது வேணும்னா கூட அதுவும் செஞ்சுக்கலாம். ஸோ மோல்டில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அந்த ஒரு ரவுண்டு டிஸ்க் எடுத்து அதில் வச்சுட்டு திருப்பி மறுபடியும் அதே மாதிரி 1 ஸ்பூன் ஃபில்லிங் உள்ளே வச்சு ஃபோல்டு பண்ணிவிட்டு வெளியில் எக்ஸஸாக இருக்கிற மாவெல்லாம் எடுத்துடணும். அது சில சமயம் கிராக் ஏதாவது விழும், அது இல்லாமல் பார்த்துக்கணும். இல்லைன்னா அந்த ஸ்டீம் பண்ணும்போது அது வெளியில் வரும் மசாலா. ஸ்டீம் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுட்டு எல்லா கொழுக்கட்டையும் அது மெதுவாக அந்த மேலே உள்ள பாத்திரத்தில் வச்சு ஸ்டீம் பண்ணி ஒரு 10-12 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 10 நிமிஷத்தில் அது நல்லா வெந்துடும். அதை நிதானமாக எடுத்து நம்ம ஒரு நல்ல டிப்பிங் சாஸ், நான் ஒரு சேஷ்வான் சாஸ், இல்லை நீங்கள் சட்னி இருந்தால் கூட எனி சட்னி கூட பரிமாறலாம், இல்லை அப்படியே கூட சாப்பிடலாம். அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது ஃபில்லிங் ரொம்ப டெலிஷியஸான ஒரு ஃபில்லிங். ஸோ இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு எழுதுங்க. கமலூஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, என்ஜாய்.